சாயிரம். கஷ்ட வினைகள் எல்லாம் நம் அருகிலே வராது அவர் நமக்கே சொந்தமாகிய போது. கவலைகள் இனி நமக்கேது சாயிநாதரே, கருணாலய சாயி துணை உள்ள பொழுது. ஓம் சாயிரம். என் பிரியமான குழந்தையே, உன் வாழ்க்கையில் உள்ள தடையெல்லாம் விலகி அதிர்ஷ்ட காற்றை நீ சுவாசிக்கப் போகிறாய். எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறேனே, எத்தனை காலம்தான் இந்த துன்பத்தோடும் துயரத்தோடும் நான் போராடி கொண்டே இருக்க வேண்டும், இதற்கு ஒரு முடிவே இல்லையா, இதற்கு ஒரு விடிவு காலமே இல்லையா என்ற ஆதங்கத்தோடு நீ என்மேல் கோபமும் படுகிறாய். சில சமயங்களில் இந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை இப்படி அமைந்திருக்கிறது என்று தவறான முடிவுக்கு கூட செல்லவும் துடிக்கிறாய். உன்னுடைய மனவேதனையெல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை இப்படி நினைக்க வைக்கிறது, உன்னை இந்த அளவிற்கு சிந்திக்கவும் வைக்கிறது. இதனால் உன் முகம் வாட்டமாகி விடுகிறது. உன் குறைகளையெல்லாம் மற்றவர்களிடம் சொல்ல துடிக்கிறாய். ஆனால் சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், வாழ்க்கையை வாழவும் முடியாமல், அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வரவும் முடியாமல், என்ன செய்வது ஏது செய்வது என்று கூட தெரியாமல் நிர்கதியாய் நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறாய். யாராவது வருவார்களா, வந்து வாழ்க்கையிலிருந்து இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பார்களா என்று கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறாய். வழியில் எதிர்பார்த்து அனைவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறாய். உன் வேதனை தாங்க முடியாமல் சில சமயம் மற்றவர்களிடம் அதை புலம்புகிறாய். உன் சாயப்பாவிடம் வந்து கண்ணீர் சிந்தி அழவும் செய்கிறாய். நமக்காக உதவி செய்ய இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நம்மை காப்பாற்ற இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்க எவருமே துணைக்கு இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய். பிரியமான குழந்தையே, யாராவது வருவார்களா, வந்து வாழ்க்கையை மீட்டெடுப்பார்களா, நல்ல வழியில் அழைத்து செல்வார்களா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறாயே. உனக்காக உன் அப்பா உன் அருகிலேயே நின்று கொண்டிருப்பது உன் கண்களுக்கு தெரியவில்லையா, புரியவில்லையா, அல்லது புரியாமல் நிற்கிறாயா? என் பிரியமான குழந்தையே, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், தாங்கவே முடியாத கஷ்டத்தை எப்பொழுதுமே என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பதே இல்லை. கஷ்டத்தை உருவாக்குவேனே தவிர அது உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் அதை நான் உருவாக்குவேன். அப்படி இல்லாமல் நீ வாழ்க்கையே வெறுப்பதற்காக அந்த போராட்டம் உனக்கு உன் அருகில் வரவே வராது. அதற்காகவும் நான் அந்த போராட்டத்தை உருவாக்குவதும் இல்லை. எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு இல்லாமல் இருக்கவே இருக்காது. நீ இப்படி மனப்போராட்டத்தோடு புலம்பிக் கொண்டே இருந்தால் அதற்கான தீர்வை எப்படி உன்னால் யோசிக்க முடியும்? பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இந்த உலகத்தில் இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கான தீர்வு நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும். அதை தேடி கண்டுபிடிப்பது ஒவ்வொருவரின் கடமை. அந்த தீர்வு வரும்பொழுது அந்த வாய்ப்பை பக்குவமாக பயன்படுத்தி அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்பதில் சிந்தனைதான் இருக்க வேண்டுமே தவிர, பிரச்சனை வந்துவிட்டதே, அந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி மீளப்போகிறேன் என்று தெரியவில்லை, வாழ்க்கையே வீணாகிவிட்டது, என்னை காக்க யாருமே இல்லை, என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருந்தால் எதுவுமே சாதிக்க முடியாது. என் குழந்தையே, நன்றாக மனதில் வைத்துக்கொள். தாங்கவே முடியாத பிரச்சனைகளை நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ எப்பொழுதும் நான் கொடுக்கவே மாட்டேன். உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காக, எப்படி வாழ வேண்டும் அந்த வாழ்க்கையை என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் உன்னுடைய அனைத்து சோதனைகளும் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். அந்த சோதனையிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை நீயே ஏற்படுத்திக்கொள். உனக்கு அதிகமாக கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் மிகுதியான சந்தோஷம் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு.
எந்த ஒரு தகப்பனுமே தன் குழந்தை கண்ணீரோடு நிற்கும் பொழுதும், யாருமே இல்லாமல் நிர்கதியாய் நிற்கும் பொழுதும் அப்படியே பார்த்து கொண்டு சும்மாவே இருக்க மாட்டார்கள். இதுதான் ஒரு தகப்பனின் கடமையும் கூட. அப்படி அவர்களை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவதே ஒரு தகப்பனின் கடமை. அந்த கடமையை நானும் என் பிள்ளைகளுக்காக நிச்சயமாக செய்வேன். அந்த கடமையிலிருந்து எப்பொழுதும் நான் மீளவே மாட்டேன். உனக்கு தாயாக தகப்பனாக அனைத்துமாக உன் அப்பா இருக்கையில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. பொறுமையோடு நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்தால் அந்த காரியத்தை வெற்றியடைய உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன், நிச்சயமாக இருப்பேன். எனவே என் குழந்தையே, நடக்குமா நடக்காதா என்று எப்பொழுதும் யோசிக்காதே. எதிர்மறை சிந்தனையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. எப்பொழுதும் நான் வெற்றியடைவேன், நான் நினைப்பது நடக்கும், என் வாழ்வில் அதிசயம் நிகழும், சாயப்பா அதை நிகழ்த்தி தருவார் என்று நேர்மறை சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு சந்தேகமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். நாம் தனியாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை என் குழந்தையே. உன்னுடைய பாதையே என்னால் வடிவமைக்கப்பட்டவைதான். உன் பாதையையே நான் ஏற்படுத்தும் பொழுது உனக்கு வழித்துணையாக நான் வந்து கொண்டுதானே இருப்பேன். உன்னால் தவறாக எப்படி சிந்திக்க முடிகிறது? உன்னுடன் உன் அப்பா வருகிறேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே விடுவாய். நீ சிந்தும் கண்ணீருக்கும் உன் மன வேதனைக்கும் நானே மருந்தாகவும் இருப்பேன். உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நீ கண்ணீர் சிந்திய அடுத்த நொடியே உன் அருகில் இருப்பேன் என்பது உனக்கு புரியவில்லையா? உன்னுடைய படைப்பாளியாகவே நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய்? உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்ணுக்கு தெரிகிறதா? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். வெளிச்சம் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது உன் வாழ்வு. உன்னுடைய மன வலிகளையெல்லாம் மௌனத்தோடு சீர்படுத்தி குணமாக்கி உனக்கான அந்த நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். உனக்கான பிரகாசமான வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும் உன் சாயப்பா உன்னை எப்பொழுதும் ஆசிர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன். எல்லா நேரமும் எல்லா நொடியும். என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது, நெருங்கவும் உன் சாயிநாதர் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய இந்த கஷ்டம் நிரந்தரமானது கிடையாது. எதுவுமே வந்து வந்துதான் செல்லும். மாற்றம் ஒன்றே மாறாதது. உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாம் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்குமே தவிர யாருக்கும் எதுவும் நிரந்தரமாக இருந்து விடுவதே இல்லை. உன் வாழ்வில் எது வந்தாலும் சகித்துக்கொள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இந்த இன்பமும் துன்பமும் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. உனக்கானவர்கள் உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு, அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மனதையும் மாற்றிக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று கவலைப்படுவதோ அல்லது போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்று வேதனைப்படுவதோ தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை இழந்துவிட்டு முடிந்ததை நினைத்து அதையே தேடிக்கொண்டு சென்றால் நீயே உன் வாழ்க்கைக்கு எதிரியாகி விடுகிறாய். குழந்தையே, அப்படி இருக்காதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. போனவர்கள் போனவர்களாகவே இருக்கட்டும். வருபவர்கள் மனம் திறந்தி வரட்டும். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அவர்கள் மட்டுமே உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல என்பதை மனதில் நிறுத்திக்கொள். எனவே என் குழந்தையே, எதை நினைத்தும் நீ கவலைப்பட தேவையில்லை.
நீ உன் மனதில் எதை நினைக்கிறாயோ, எதையே நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுவே உன் வாழ்வில் நடக்கும். எனவே நல்லதை மட்டுமே நினைத்துக்கொள். உன் எண்ணங்களும் உன்னுடைய சொற்களும் எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கட்டும். உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன்னுடைய எண்ணம் போல் நல்லது மட்டுமே உன் சாயப்பா உனக்கு நடத்தி வைப்பேன் என்பதை முழுமையாக நம்பு. நீ ஒரு இடத்திற்கு செல்வதற்கு முன்பாக நான் அங்கு உனக்காக காத்து கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. அதே போலத்தான் நீ இப்போது எங்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ, நினைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் சென்று கொண்டிருக்கிறேன். நீ செல்லும் பாதையை சீர் செய்ய, நீ செல்ல வேண்டிய நோக்கத்தை வெற்றியடைய செய்ய உன் சாயப்பா உனக்கு முன்பாக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானாக இருப்பேன் என் குழந்தையே. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் மிக விரைவில் நிறைவேறும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நிச்சயமான ஒரு இனிப்பான செய்தி உன் காதுகளுக்கு வந்து எட்டும் என்பதை நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே இரு. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். உனக்கு அது தெள்ளத் தெளிவாகவே புரியும். நீ எனக்கு நன்றி சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் என்னுடைய காலடியில் சமர்ப்பித்துவிட்டு நீ உன் வாழ்க்கையில் அமைதியாக வாழ முடிவு செய்து விட்டாயல்லவா? அனைத்தையும் நீ என்னிடம் சமர்ப்பித்த அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற வாக்கும் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இதோ உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் எல்லா துன்பங்களும் ஒரு முடிவுக்கு வந்து நீ என்னிடம் வந்து நன்றி மேல் நன்றி சொல்லும் நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என் பிள்ளையில் மனதில் என்ன இருக்கிறது, மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் அப்பாவாகிய எனக்கு தெரியாமல் இருக்குமா, அல்லது புரியாமல் தான் போய்விடுமா? நீ சொன்னால்தான் எனக்கு புரியும் என்றில்லை. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், உன் மன ஓட்டம் என்ன, நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் வாழ்க்கையில் என்னென்ன சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாய், அனைத்துமே உன் சாயப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்தையும் எனக்கு அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய மன வலிமையை சோதிக்கும்படிதான் எல்லா நிகழ்வுகளும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் சுகமாக போகிறது, எல்லாம் உனக்கு சாதகமாக போகிறது என்றுதான் கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் எந்த மாற்றமும் நிகழ்வதற்கான எந்த அறிகுறியுமே எனக்கு தோன்றவே இல்லையே சாயிநாதரே என்று நீ என்னிடம் என்னை கேள்விக்குறியோடு பார்ப்பது எனக்கு தெளிவாகவே புரிகிறது. எதுவுமே மாறவில்லை என்று வருத்தம் கொள்கிறாயா? இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே நேர்மறை காலம், எதிர்மறை காலம் என்ற 2 காலம் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி எந்த காலமாக இருந்தாலும் சரி, என்னுடைய பார்வை எப்பொழுதுமே என் பிள்ளைகள் மீதுதான் இருக்கும். அது நேர்மறையான காலமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவி உனக்கு மிக சுலபமாகவே கிடைத்துவிடும். அதுவே எதிர்மறையாக காலமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவி கிடைக்க சிறிது கால தாமதமாகும். ஆனால் தப்பாமல் கிடைத்தே விடும். நான் உன்னுடைய மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறேன். உன் கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்க, உன் கர்மாவிலிருந்து உன்னை விடுவிக்க, உன் போராட்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்க அத்தனை அவதாரங்களும் நான் எடுப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன். எனக்கு நன்றி சொல்லும் நேரமும் உனக்கு நெருங்கிவிட்டது. எனவே எதை நினைத்தும் பயப்படாதே, முடிந்ததை நினைத்து வருத்தப்படாதே, வரப்போவதை நினைத்து கலங்காதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. நீ பாபாவை சரணடைய அடைய வியக்கத்தகு மாற்றம் உன் வாழ்வில் மட்டுமல்ல, உன்னிலும் நீ காண்பாய். குழந்தையே, உன் அப்பாவின் மீது நம்பிக்கையுடைய யாருமே அவ்வளவு எளிதாக கலங்கிவிட மாட்டார்கள்.
மலை போல் கவலை இருந்தாலும் என் அப்பா அதை பார்த்து கொள்வார் என்று சுலபமாக அந்த மலையை தகர்த்து எறிந்து விடுவார்கள். குழந்தையே, யார் உன்னை தூற்றினாலும் ஏளனமாக பேசினாலும் அதை பற்றி சிறிது கூட கவலைப்படாமல் உன் வேலையை திறம்பட நீ செய்து கொண்டே இரு. எதற்காகவும் யாருக்காகவும் உன் மனதில் வேதனையை சுமந்து கொள்ளாதே. அது உன் உடம்பிற்கும் நல்லதல்ல, உன் வாழ்க்கைக்கும் நல்லதல்ல. நீ இப்பொழுது இந்த நொடி எதை நினைத்து யாரை நினைத்து இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு நடக்கும், பலிக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். புயலே வந்தாலும் அதை எதிர்க்கும் தைரியமும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உன் மனதில் வலுப்பெறும். நீ சாயப்பாவின் பிள்ளைதானே? சாய் சரணம், சாய் சரணம் என்று சொல்லும் பொழுது உன் வாழ்வில் எந்த ஒரு பயமும் இருக்கவே இருக்காது. உனக்கான பொற்காலம் கூடிய விரைவில் வரப்போகிறது. போதும் உன் கஷ்டகாலம். இனி உன் வாழ்வில் எல்லாம் ஜெயமாகவே முடியும். உன்னுடைய சந்தோஷமான மனநிலை போல், உன்னுடைய பிரகாசமான எண்ணங்கள் போல், உன்னுடைய நன்றியை தெரிவிக்கும் குணத்தை போல் உன் வாழ்வு எப்பொழுதுமே நீ நினைத்த மாதிரியே உனக்காகவே நடக்கும். நீ செய்ய வேண்டியது எல்லாம், நினைக்க வேண்டியது எல்லாம் உனக்கு வரப்போகும் ஆனந்தத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் நன்றி என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அனைத்திற்கும், இனி உன் வாழ்வில் நடக்கவிருக்கும் அனைத்திற்கும் நன்றியை சொல்லிவிடு. உனக்கு நடந்தால் நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அந்த நன்றியை சொல்லுவாயோ அதே மனநிலையோடு அந்த நன்றியை முழுவதுமாக சொல்லிவிடு. சொல்லிக்கொண்டே இரு, எல்லா நேரமும் எல்லா நொடியும். நான் நன்றி கூறினால் எப்படியப்பா அனைத்தும் சரியாகும் என்று கேட்கிறாய்? குழந்தையே, ஆராய்ச்சி செய்யாதே. இப்படி செய்தால் நடக்குமா நடக்காதா என்று ஆராயாதே. அதை செய்து கொண்டே இரு. உனக்கான மகிழ்ச்சியும் அதிசயமும் அற்புதமும் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக வரும். நம்பிக்கையோடே செய். எதையும் ஆராய்ந்து செய்யப்படும். நடக்கும், முடியும், எல்லாம் நிகழும் என்று நம்பிக்கையோடு உன் மனதில் இருக்கும் எண்ணத்தோடு நீ அதை சொல்லிக்கொண்டே இருந்தால் நடக்காததை கூட நடத்தி வைக்கும் வல்லமை உன்னுடைய எண்ணங்களுக்கும் சொற்களுக்கும் உண்டு என்பதை மனதார நம்பு. உன் மனம்தான் உன்னுடைய வாழ்வாகவே அமையும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் குழந்தையே. எனவே நம்பிக்கையோடு நன்றி சொல், உள்ளன்போடு நன்றி சொல். நம்பிக்கையோடு அந்த நன்றியை அனைவருக்கும் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வந்தே தீரும். இப்படி செய்தால் எனக்கு என்னாகப் போகிறது என்று ஆராயாதே. ஏனென்றால் குழந்தையே, நடப்பது அனைத்தும் என்னுடைய திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒரு வழி தெரியுமென்றால் உன் சாயிநாதருக்கு 1000 வழி தெரியும். உனக்கு நல்லதை உன்னிடம் வந்து சேர்க்க 1000 வழிகளில் நான் சிந்தித்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கும் மேலாக அதிசயத்தை நடத்த நிகழ்த்த எனக்கு தெரியும். வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. உனக்கு வரவேண்டியது விரைவில் உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயி தேவா உனக்காகவே செய்து முடிப்பேன். உன்னுடைய வார்த்தைகளும் உன் எண்ணங்களும் அனைத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கே கட்டளையாக அனுப்பப்பட்டு மீண்டும் அதே எண்ணங்களும் வார்த்தைகளும் உன்னிடமே வந்து சேரும். மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, மன நிறைவாக. அதனால்தான் குழந்தையே, அடிக்கடி நான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே சொல், நல்லதை மட்டுமே பேசு. எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். நேர்மறை சிந்தனைகளை உன் எண்ணத்தில் பதிய வைத்துக்கொள் என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் குழந்தையே. எதை நீ அடிக்கடி கூறிக்கொண்டே இருக்கிறாயோ, எதை நீ ஆழமாக மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாயோ, எதை உன் மனதில் மீண்டும் மீண்டும் சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறாயோ, அதுவே பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் ஒரு செய்தியாக போய் சேரும்.
நீ சொல்வது இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக பலித்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் உத்திரவாதம்தான். எனவே என் குழந்தையே, நல்ல எண்ணத்தை மனதில் வளர்த்துக்கொள். நல்ல சிந்தனையை உன் எண்ணத்தில் பதிய வைத்துக்கொள். நீ அப்படியிருந்தால் நீ நினைப்பதற்கு மேலாக, நீ ஆசைப்படுவதற்கு மேலாக, நீ வேண்டிக் கொள்வதற்கு மேலாக இரட்டிப்பு நன்மையை நிச்சயமாக நான் உனக்கு செய்வேன், செய்தே காட்டுவேன். குழந்தையே, நீ எப்பொழுதும் என்னை நோக்கியே என்னுடைய பாதையில் பயணம் செய்து கொண்டே இரு. உனக்கான புதிய புதிய பயணத்தையும் புதிய புதிய வழிகளையும் நான் உனக்கு உருவாக்குவேன். அந்த வழிகளில் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு உனக்கான புதிய வழியில் நீ சென்று உன் வாழ்க்கையில் பல பிரகாசமான முன்னேற்றத்தை கண்கூடாக காண்பாய். உனக்கு என்ன கவலை இருந்தாலும் உன் அனைத்து கவலைகளையும் தூக்கி உன்னுடைய சாயிநாதர் காலடியில் வைத்துவிடு. உனக்கு மனவேதனையாக இருக்கும் சமயத்தில் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் எடுத்து வந்து உன்னுடைய சாயப்பாவின் பாதங்களில் சரணடைந்து விடு. நீயும் பாதத்தில் சரணடைந்து விடு. உனக்கு மனவேதனை தரும் அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை வெளி கொண்டு வர என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை நான் உனக்காக, என் செல்லமான கண்மணிக்காக செய்து கொண்டே இருப்பேன். நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் குழந்தையே. என்னை கவனித்துவிட்டு உன் மனதில் எழும் தேவையில்லாத சிந்தனைகளையும் வீண் குழப்பங்களையும் வீண் கவலையையும் முதலில் சிந்தித்துப்பார். இது நமக்கு தேவைதானா என்பதை முதலில் யோசித்துப்பார். இப்படியே மனக்குழப்பத்தோடும் மனக்கலக்கத்தோடும் புலம்பிக் கொண்டும் வருந்திக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் கெடப்போவது உன்னுடைய மன நிம்மதி மட்டுமே. சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதை பாதிக்கும் அளவிற்கு ஏன் உன்னுடைய மனதை சக்தி இல்லாமல் வைத்திருக்கிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன், அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல் உன் வாழ்க்கையை நினைத்து நீயே ஏன் கவலைப்பட்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கான மிகப்பெரிய உதவியை நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கு அளிப்பேன். உனக்கான அந்த நல்ல வாய்ப்பை உன் கண்களுக்கு காட்டுவேன். வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். வேறு யாருக்கும் அது செல்லாது. குழந்தையே, நீ நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை. நாள் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன நினைத்தாலும் அது நடக்காமலேயே போய்விடுகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வந்துவிடு. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதுக்கே என்பதை நினைத்துக்கொள், புரிந்து கொள். நிச்சயம் நீ பூரண ஆசிர்வாதத்தை பெறுவாய். நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே. நீ மனமுடைந்து போகும் அளவிற்குத்தான் சோதனைகள் உன்னை சூழ்ந்து இருக்கிறது. அந்த சோதனைகளையெல்லாம் தூசாக நினைத்துக்கொள். என் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் அழைத்து செல்வேன். அந்த பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு நான் காட்டுவேன். நிச்சயமாக உனக்கான அந்த நல்ல நாள் இதோ இன்றே உன்னை தேடி வந்திருக்கிறது குழந்தையே. வாய்ப்பு ஒரு முறைதான், அதை சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வென்றே விடலாம். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம் என்று எல்லா செல்வ நலன்களையும் பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழலாம். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு என் கண்மணியே. உன் மனதில் எப்பொழுதும் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. உன் மனதில் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ வேதனைப்பட்டால், நீ கண்ணீர் சிந்தினால் உன்னில் இருக்கும் உன் அப்பாவிற்கும் வேதனையாகத்தான் இருக்கும். கண்ணீர் தான் வரும் என்பதை முதலில் புரிந்து கொள். நீ வேதனைப்பட்டாலோ நீ கண்ணீர் விட்டாலோ உன் சாயப்பா சிலை போல் அப்படியே பார்த்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்துவிடு. உன் அப்பா அப்படியல்ல என் பிள்ளையே.
என் பிள்ளைகள், என்னுடைய பாசமான பிள்ளைகள் வருத்தப்பட்டால் உன் அப்பாவிற்கும் நிச்சயமாக வலிக்கும் என்பதை புரிந்து கொள். அதன்படி புரிந்து நடந்து கொள். அதை மீறி உனக்கு தவறாக ஏதாவது செய்வேனா என்று நீயே யோசித்துப் பார். காயப்படுவது நீ மட்டும் அல்ல என் குழந்தையே, நானும் காயப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். நீ காயப்பட்டால் உன் மனதை காயப்படுத்தும்படி நான் ஏதாவது செய்வேனா? நீயே சற்று சிந்தித்துப் பார். அவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ள உன் மனதில் தெம்பு இல்லையென்றால் அப்படியே நான் உன்னை விட்டு விடுவேனா? சற்று யோசித்துப் பார். அப்படியாப்பட்ட அந்த அவநம்பிக்கை எண்ணத்தை உன் மனதிலிருந்து முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ, துன்பப்படுத்தினாலோ, காயப்படுத்தினாலோ அந்த வலிகளுக்கு நானே மருந்தாக இருப்பேன் என் பிள்ளையே.